உலகத்தில் உள்ள ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் சாய் தர்மா டிவியின் சார்பாகவும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இங்கே பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட ஆசிரமத்துக்கு போலியோ வாக்கத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆசிரம வளர்ச்சிக்காக ஏற்கனவே நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அதே போல் நம்ம சேனலில் சாய் தர்மா டிவி சேனலில் உள்ள முகவரிக்கு உங்களால் ஆன நன்கொடைகள் அன்னதானத்துக்காக நீங்கள் வழங்கலாம். மேற்கொண்டு இந்த பிரம்மசூத்திர குழு வளர்ச்சிக்கும் நீங்கள் நிதி அளிக்கலாம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி. அது வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம் சாமி. ஐயா, இப்போ தியானம் செய்கிற போது தெய்வ வடிவத்தை மனதில் வைத்து தியானம் செய்தால் சரி, அது வெறும் கற்பனையான தியானம் என்று ஆகிவிடாதா? கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். தெய்வ வடிவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தியானத்தில் உட்காரவே முடியாது. தியானம் பண்ணுறதுல ஒரு குருமார்கள் தியானம் எப்படி செய்யணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. சிலர் அந்த குருமார்களோட அந்த இது இல்லாமல், அந்த உபதேசம் இல்லாமையே தனித்து எதையோ வாட்ஸ்அப்லலாம் பார்த்துட்டு சில விஷயங்கள் கேள்விப்பட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அவங்க எதையோ நினச்சிட்டு போட்டோம், அது அவங்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம். ஏன்னா அதில் பெருசாக அவங்க பலன் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு இறைவனை மனசில் நினச்சி செய்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் ஆன்மீக பாதையில் இந்த தியானம் பண்ணுறதுக்கு எதை நினச்சி பண்ணணும்? அப்போது நினைவுன்றதே முதல்ல நாம் தவிர்த்துக்கணும். நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கையேன்றாரு. இப்போ நினைப்பும் இருக்கக்கூடாது, மறப்பும் இருக்கக்கூடாது. அப்போது இது ரெண்டுத்தையுமே தவிர்த்துடணும். அதுதான் தியானம். அப்படி தியானம் பண்ணணும். அது எப்படின்னா, இல்லாத ஒன்றை மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி சில பேர் கற்பனையிலேயே மதக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தியானம்ன்றாங்க. அது கிடையாது. நாம் இங்கே சொல்லித்தரதுன்னா உன் மூச்சியை கவனி, மனசெல்லாம் மூச்சில் வை. அப்போ என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால், இந்த மனசெல்லாம் மூச்சியில் வைக்கும்போது, மூச்சின்னு ஒரு பொருள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்க்கலையே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது இல்லாத ஒன்றை இங்கே உண்மையாக்குறோம் பாருங்கள். இதுதான் உண்மை. என்னென்னா, மூச்சுன்றதை யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது, மறுக்க முடியாது. அப்போது இந்த மூச்சையை கவனி. மூச்சு எப்படி போகுது, எப்படி வருது, அதையே கவனி. உன் மனசெல்லாம் மூச்சில் வை அப்படின்றது தான் தியானம். அப்போது மனசெல்லாம் மூச்சில் வைக்கிறப்ப, மூச்சு போகிறதையும் வர்றதையும் கவனிக்கிறப்ப மனம் அதோடு ஒன்றிடும், மூச்சியும் மனமும் ஒன்றிடும். காரணம் என்னன்னா, மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமேன திருமூலர். அப்போ மண்மனத்துள்ளே மனோலயம் ஆயிடுச்சுன்னா தான் அதுக்கு பேர் தான் தியானம். அந்த லயம் ஆகிறதுக்கு தான் ஒரு குரு தேவை, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு தேவை. அப்போ தான் மனம் லயம் ஆகும். இல்லைன்னா ஆகாது. நீங்கள் சும்மா உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு சில பேர் உட்காருவாங்க, கண்ணை திறந்து சில பேர் உட்காரு, அது தியானம் ஆகாது. அதனால் இறைவனோட உருவத்தை நம்ம மனசுக்குள்ளே வரிச்சிக்கிட்டு உக்காந்துட்டு, அது எதிர்பார்ப்பு. இறைவன் வருவார், இறைவன் இப்படி இருக்கார், இறைவன் வருவார், நம்ம தியானத்தில் உட்காந்தா இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பாரு, இப்படியெல்லாம் கற்பனைக்கு போகிறது. ஒரு குருவோட உபதேசம் இல்லாமல் தியானம் சித்திக்காது. தியானம்ன்றது மூச்சையை கவனிக்கணும், மனசெல்லாம் மூச்சில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் தியானம். தன்னை மறந்த நிலை. தியானம்னாலே தன்னை மறந்த நிலை, அதுதான் தியானம். நீ தன்னை மறக்காமல் உக்காந்துக்கிட்டு மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பசங்க ஸ்கூலுக்கு போச்சா இல்லையா, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் அது தியானம் ஆகாது. அது எந்த பலனும் அதுக்கு கிடைக்காது. சாமி, இப்போ பேசும்போது மனம்னு சொன்னீங்க. ஆமாம். மனம் என்றால் என்ன? மனசு தான் ஆன்மாவா? ஆமாம். இல்லை இந்த மனசை அடக்கிறதுக்கு, மனசை அடக்குன்னு சொல்கிறீங்க, மனசை அடக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, எப்படி செய்யணும்? சரி, மனசை அடக்குன்னு சொல்கிறோமே தவிர அப்படி ஒன்றும் மனசை அவ்வளோ ஈஸியாக அடைக்கிட முடியாது. அது சாதாரண விஷயம் இல்லை. 12 கால் குதிரை. இந்த மனம்ன்றது 12 கால் குதிரை. ஆரியன் நல்லான் குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறியாதவர். அப்படி வீசி பிடிக்க விறகறியாதவர் கூறிய நாதன் குருவரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படுமாமேனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனம்ன்றது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த பஞ்சபூதங்கள் இணையும் போது மனம் வந்துடும். மனம் வந்தால் தான் மனுஷன், மனம் இல்லைன்னா பிணம். அப்போது இந்த மனசின் செயல்பாடுகளை வச்சு தான் இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில். அப்போது இந்த இயக்கத்தை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து, அது சரியான பாதையில் ஒரு மனிதன் சரியான பாதையில் போகணும்
ஏன்னா குணங்கள் இதில் வந்து ஒன்றி நிற்கும். இந்த மனசோட குணங்களும் ஒன்றிடும். அதுக்கு தான் அது 4 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த கரணம்னு சொல்லுவாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு 4 விஷயங்கள். இதில் மனசு தான் தலையாய வேலை செய்யுது. ஏன்னா இது மூச்சு வழியாக வெளியில் ஓடி போய் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வாரிட்டு வந்து உள்ளே போடும். நல்லது கெட்டது. ஏன்னா இந்த உலகத்தில் ரெண்டுமே இருக்குது. இன்பம் துன்பம், மேடு பள்ளம், இரவு பகல், ஆண் பெண், இப்படி 2 இருக்குது இந்த உலகத்தில். அப்போ இந்த மனம் வெளியே போனால் எல்லாம் 2ஆக தூக்கின்னு வந்து உள்ளே போட்டுடும். அப்படி உள்ளே போடும்போது தேவை எது தேவை இல்லாதது எதுன்றதை பகுத்து பார்க்கணும். அப்போது அறிவு நமக்கு வேலை செய்யணும். அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே ஆணவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அகங்காரம். அந்த அகங்காரம் இருந்துக்கும். இல்லை நீ இதை செய் அப்படின்னும். அதுக்காக தான் இதை பகுத்து பார்க்கறதுக்காக இந்த மனம் சொன்னபடி நடக்காமல் பகுத்து பார்த்து ஒரு மனுஷனாக வாழறதுக்காக தான் இந்த தியானம் அவசியமாக ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த மனம் காட்டுற எல்லா வேலையும் செய்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து மனம் போட்டுரும். அந்த ரெண்டுத்தையும் எது கெட்டது எது நல்லது, எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை தவிர்த்துட்டா நல்லா இருக்குன்றதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தேவை. அதுக்கு அறிவை பயன்படுத்துவோம். அறிவை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த அகங்காரமோ மனமோ விடாது. மனம் முன்னின்று தானே வேலை செய்து நம்மளை மாட்ட விட்டுரும், ஊரில் உதப்பட வேண்டியதாகிடும். அதனால் மனம் போன வழியில் போகக்கூடாது. அதனால் அதை அடக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது மனம் அடக்கிறது. அப்போது என்ன பண்ணணும் அதுன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு குரு மூலிமா நீங்கள் வந்து தியான பயிற்சியில் உட்காரணும். அப்போது தியான பயிற்சியில் உட்காந்தா என்ன நடக்கும்னா, மனம் மனதினில் ஒடுங்கி அதை அடக்கலாம் முடியாது. ஏன்னா அது 12 கால் குதிரைன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம மூச்சோட நீளம் வந்து 12 அங்குலம். அதனால் 12 கால் குதிரைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 12 அங்குலம் போகிற மூச்சியை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நமக்குள்ளேயே ஓடுற மாதிரி அதை வந்து மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கணும்னு சொன்னால் சும்மா அது ஆகாது. அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது குரு மூலியமாக தான் அது நடக்கும். அது குருக்கிட்ட உபதேசம் வாங்கும் போது அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த மனம் உள்ளே அடங்கணும்னு சொன்னால் இந்த 12 கால் குதிரை என்ற இந்த மூச்சியை நமக்குள்ளே நிறுத்திக்கணும். அப்படி நிறுத்திக்கிட்டதுனால தான் திருமூலர் என்ன சொல்கிறாரு, மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு காற்று உள்ளே நிற்குது. அப்போ மனசும் உள்ளே நிற்கும். அது வெளியே ஓடாது. அப்போ உனக்கு இன்ப துன்பம் ரெண்டுத்தையும் வாரின்னு வந்து உள்ளே போடாது. அது வந்து ஒரு குளம் மாதிரி பெரிய அளவில் அலைகள் ஏற்படாத கடலில் எப்படி அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதை தவிர்த்து ஒரு குளத்தில் எப்படி அமைதியாக இருக்குது, அந்த மாதிரி உன் மனம் அமைதியாகணும். அப்படி ஆகணும். அமைதி ஆனால் நீ அமைதியான மனிதனாக நல்லபடியாக வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். அதனால் மனத்தை அடக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது அது அடக்கிறது. மூச்சை கவனித்தா அது அடங்கும். அதுக்கான பாடல் தான் திருமூலர் சொல்லியிருக்காரு. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே. அப்போது அப்படி லயமாகணும். இதை தான் ஐயா என்ன சொல்லுவார்னா, மனம் மனதினில் ஒடுங்கி இல்லாமல் ஆக்க முடியாது. மனம் மனதினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ என்ன ஆகிடும்னா, மனசை அடக்க வேண்டியதில்லை, ஒடுக்கணும். இப்போ ஒரு மாடு இருக்குது. ஒரு மாடு ஒரு காளை மாடு திடீர்னு கயிறு அறுத்துக்குன்னு ஓடுது. அப்போ நீ திபுன்னு ஓடி போய் கயிறை பிடிச்சி ஒரே இழுத்து கொண்டு வந்து நேராக கட்டடியில் கொண்டு வந்து கட்டிட முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாட்டை கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த மாட்டோடு ஓடணும். கொஞ்சம் தூரம் ஓடணும். ஓடி போய் இழுத்து 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 கடைசி அதை திருப்பி கொண்டு வந்து கட்டடியில் கட்டலாம். முயற்சி பண்ணணும், அதோடு ஓடணும். அது மாதிரி இந்த மனம்ன்றதோடு நீ ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து கட்டணும். அப்படி கட்டுறது தான் மனம் மனதினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி. அப்போ ஒடுங்கணும். மனம் இல்லாமல் ஆகாது, மனம் ஒடுங்கணும். புரியுதா சாமி? நன்றி சாமி. ஓகே.